வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். நம்ம முத்து அருணோட உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வர போறாரு. அவரு எவ்வளவு கேவலமானவங்கிறத மக்களுக்கு பூரா தெரியப்படுத்த போறாரு முத்து. அத பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணா மட்டும் போதுமா? நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்ல. சோ அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. மொத்தம் அந்த அம்மாவை காப்பாத்தினால அந்த அம்மாவை கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியால சுத்தி அதை போட்டுறாங்க. அத மக்கள் பார்த்ததும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு அருண் கூட பார்த்துட்டு செம்ம காண்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்றது, வெளியே தெரிஞ்சிருச்சியா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இன்ஸ்பெக்டர் அருணுக்கு கால் பண்றாரு. சார் சொல்லுங்க சார், என்னடா பண்ணி வச்சிருக்க? பெரிய ஓவரா பில்டப் கொடுத்தா நான் தான் காப்பாத்தின அந்த அம்மாவை, அப்படி இப்படின்னு நான் வேற சிபாரிசு பண்ணிருக்கேன். உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வேற சொல்லி இருக்கேன். இந்த சமயத்துல போய் சோசியல் மீடியால முத்துன்னு ஒருத்தன் தான் அந்த அம்மாவை காப்பாத்தினான்னு சொல்றாங்க. அது யாராச்சும் சொன்னாங்க கூட பரவாயில்ல. அந்த அம்மா வந்து செயினே அந்த ஆளுக்கு போட்டிருக்குது. என்ன நடக்குது இங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. பயங்கர ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்க அந்த வீடியோ, நீ என்னத்த பண்ணி வச்சிருக்க? ஏயா இப்படி பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்க? நம்ம வழக்கம் யாராச்சும் பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு பாராட்டுறதா முதல் வழக்கம். நீ என்னடானா நீ முந்திரி கொட்டியாட்ட நான் தான் செஞ்சேன்னு வந்து எல்லாத்துக்கிட்டே பாராட்ட வாங்கிக்கிட்டு அந்த பொதுமக்களை ஒருத்தன ஒரு சாமானியமான ஆள் அவனை போய் ஒன்னும் சொல்லாம விட்டியா? நீ எல்லாம் உன்னை மனுஷன்னே சொல்ல முடியாது. உனக்கு ப்ரமோஷன் கேன்சல். இன்ஸ்பெக்டருக்கு சொன்னதை கேட்டோன்னே செம்ம காண்டாடுறாரு அருண். யோ என்னையா ஒன்னும் பேசாம இருக்க? அது சார் அது ஒண்ணும் இல்ல சார். என்னத்த ஒண்ணு இல்லன்னு ஒண்ணும் இல்ல. நீ பண்றது பூரா தப்பு. முதல்ல இப்படித்தான் 2 தடவை சஸ்பெண்ட் ஆன. இது தப்பு பண்ணிருக்க. நான் வந்து கண்டிப்பா ப்ரமோஷனுக்கு உனக்கு சொல்ல மாட்டேன். ஆனா நீ சஸ்பெண்ட் ஆகாம நீ பாத்துக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே பயங்கர காண்டான அருண், சார் அந்த திருடனை நான் தான் பிடிச்சேன் சார், அவன்லாம் பிடிக்கல, போதும் நிறுத்து. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இதை முதல்ல சரி பண்ண பாரு, இல்லைன்னா உனக்கு மறுபடியும் சஸ்பெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அருணுக்கு செம்ம கோவம் வருது. இந்த முத்துனால என் வாழ்க்கையே வேஸ்டா போயிட்டு இருக்கு, அவனை நாம இனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு அருணுக்கு தோணுது. கோவத்துல உடனே சீதாக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. என்ன சீதா நடந்துட்டு இருக்கு? உங்க மாமா சும்மானே இருக்க மாட்டாரா? என்ன செம்ம கோவத்துக்கு உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க நீங்க செஞ்சது தப்பு தானுங்க. என் மாமா ஹெல்ப் பண்ணதுக்கு அவரோட பேரை எதுவுமே யூஸ் பண்ணாம நான் தான் திருடனை பிடிச்சேன் நீங்களும் போய் சொல்லியிருக்கீங்க. உங்க தப்பு தானா? என்ன சீதா உங்க மாமாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல நான் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு நீ மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறே. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது சீதா, கடைசியில இப்படி போச்சு. இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சஸ்பெண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா நான் முடிஞ்சது, என் கதை எனக்கு பிளாக் மார்க் விழுந்துரும். சீதா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் என்னங்க ஹெல்ப் பண்ண முடியும்? நீ தான் சீதா ஹெல்ப் பண்ண முடியும். சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க? சிம்பிள் சீதா, நேரா உன் அக்கா கிட்ட போய் சொல்லு. உன் மாமாவை ஒரு பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டு பேசினாலும் சரி, அல்லது ஒரு சோசியல் மீடியால அவரே பேசினாலும் சரி, 2 நாளும் ஓகே தான். டிராபிக் போலீஸ் அருண் ஒரு திருடனை பிடிச்சாரு, அதனால அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க. அதை பார்த்து நான் பொறாமப்பட்டு, எனக்கும் அந்த போலீஸ்க்கும் ஆகாது, அதனாலதான் அவனை பார்த்து எனக்கு கோபமும் வந்தது. அதனாலதான் இது மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண. அந்த அம்மா கிட்டயே போய் பேசி எனக்கு செயின் போடுற மாதிரி போட சொல்லி நான் அதை ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால விட்டுட்டேன். இது எல்லாம் ஏன் தப்பு தான். அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையவே பண்ணினேன். இப்ப நான் அந்த தப்ப உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அவர் தான் அந்த போலீஸ பிடிச்சாரு, நான் அதை கண் கூட பார்த்தேன் அப்படின்னு அவரு ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டு சொன்னாலும் சரி, சோசியல் மீடியால இது மாதிரி வீடியோ விட்டாலும் சரி, இது மாதிரி எனக்கு ஒண்ணு பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அருண். அப்பதான் சீதா நினைக்கிறாங்க, அட்டா பாவி மனுஷா, உனக்காக என் அக்கா கிட்ட அத்தனை பேச்சு பேசுனேன், ஆனா நீ இப்படி பேசுறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, எங்க மாமா இதெல்லாம் செய்வாராங்க, அவரு பிடிவாதம் பிடிச்சவருங்க. ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஆக மாட்டேங்குது. நான் போய் எப்படிங்க கேட்க முடியும்? மாமா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாருங்க. சீதா நீ எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு அவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்தே ஆகணும், நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அருண். சீதாக்கோ செம்ம டென்ஷன். என்னது இது, இவரு ஒரு பக்கம் இப்படி பேசுறாரு, மாமா ஒரு பக்கம் இப்படி பேசுறார், எலியும் பூனையுமா இருக்கிற இவங்க 2 பேரும் எங்கதான் ஒண்ணு சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்த முதல்ல அக்காட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க அக்காவுக்கு கால் பண்றாங்க. சொல்லு சீதா, என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? அக்கா பெரிய பிரச்சனைக்கா. என்ன சீதா சொல்ற? ஆமாக்கா,
அப்படின்னு விஷயத்த பூரா சீதா மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா கேட்டுட்டு, என்ன சீதா இப்படி பண்ணி வச்சிருக்காரு? சீதா, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, நேத்து நைட்டு குடிச்சிட்டு வந்து புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தாரு உங்க மாமா. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியே அன்னைக்கு காலையில அந்த காப்பாத்தினார்ல உங்க மாமா, அந்த லேடியும் வந்து பரிசெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அத ஸ்ருதி தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாங்க சோசியல் மீடியால. அது போய் இவருக்கு இப்படியாவே நான் நினைச்சும் கூட பார்க்கல. அக்கா, ஆமாக்கா, அவருக்கு இப்ப வேலை போற நிலைமையில இருக்குதுக்கா. இல்லாட்டி சஸ்பெண்ட் ஆயிருவேன்னு வேற சொல்றாருக்கா. பயமா இருக்குதுக்கா. அவரு ரொம்ப கோவமா வேற பேசுறாரு. நீதான்க்கா ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. அக்கா, அது மாமா செய்வாருன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சீதா பண்ணணும் சொல்லு, நான் அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி பாக்குறேன். இல்லக்கா, மாமா என்ன சொல்லணும்னான்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க பாத்தீங்களா, சோசியல் மீடியாவோ அல்லது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ கூப்பிட்டு நான் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ண, இது பொய்யான வீடியோ அப்படின்னு சொல்ல சொன்னார்ல அருண். அருண் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல சொன்னார்ல, அந்த விஷயத்த சொன்னோன்னு மீனாக்கே பயங்கர கோவம் வந்துருது. என்ன சீதா நினைச்சுக்கிட்டு இருக்க? சீதா, உனக்கு இது நியாயமா இருக்க? என்ன ஒரு தைரியம் இருந்தா உனக்கு? உங்க மாமாவை பொய் சொல்ல சொல்லுவா? அவரு ஏற்கனவே பொய் சொல்ல மாட்டாரு, உண்மைதான் சொல்லுவாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அவரு எந்த தப்புமே பண்ண மாட்டாரு. அவரு செஞ்ச தப்பவே பொய்ன்னு சொல்லி சொல்ல சொன்னா கண்டிப்பா உங்க மாமா செய்ய மாட்டாரு. அப்படி உனக்காக உங்க மாமா செஞ்சாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். கோவத்துல போனை வை சீதா அப்படின்னு மீனா போனை கட் பண்ணிடுறாங்க. சீதா ஆக்சுவலா வீட்ல இருந்து தான் கால் பண்ணிட்டு பேசிட்டு போனை கட் பண்றாங்க. அத சந்திரா கேட்டுறாங்க. என்னடி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா, அது அக்காட்ட தாமா பேசிட்டு இருந்தேன். என்ன ஏதோ பிரச்சனை மாமா அது இதுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. என்னடி நீயும் உன் அக்காவும் கூட்டு களவாணித்தனம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, மறைக்காதீங்க. அத ஒண்ணுலமா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், வேண்டாண்டி, தெரிஞ்சுது. நீயும் கவலைப்பட்டு பேசுன, என்னமோ எனக்கு தப்பா தெரியுது, சொல்லு அது வந்துமா அப்படின்னு சொல்லி விஷயத்த பூரா சொல்றாங்க. அருண் பேசுனது, அதுக்கப்புறம் முத்து வந்து அருணுக்கு ஹெல்ப் பண்ணது. ஆனா அருண் வந்து தான் தான் எல்லாமே செஞ்ச மாதிரி ப்ரமோஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டது, அந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சந்திராக்கு கோவம் வருது. என்ன தைரியம் தான் மாப்பிள்ள ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம அந்த பையனே எல்லாத்தையும் புடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவருமா. வாயை மூடிடி முதல்ல. நல்லவரு நல்லவருன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு. சரி, இதுதான் உன் அக்கா சொல்லிட்டு இருந்தாளா? அதுக்கு தான் உன் அக்கா போன் பண்ணாளா? இல்லம்மா, நான் தான் கால் பண்ணேன். நீ கால் பண்ண, என்னடி விஷயம்? இல்லம்மா, ஆக்சுவலா இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு. என்னடி சம்பவம்? அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியால வீடியோ அப்லோட் பண்ணது அருணுக்கு வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆயிரும், ப்ரொமோஷனும் கிடைக்காதுன்னு நிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அருண் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க சீதா. இதெல்லாம் கேட்டு சந்திரா சொல்றாங்க, என்னடி சின்ன பிள்ளை சொப்பு சாமான வச்சு விளையாடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா எல்லாத்தையும்? எவ்வளவு பெரிய தப்போ அந்த அருண் பையன் பண்ணி வச்சிருக்கிறான். இதுல வேற நம்ம மாப்பிள்ளைய போய் அவன் தப்பு செய்யல, மாப்பிள்ளை தான் தப்பு செஞ்சான்னு அவரை ஒத்துக்க சொல்றான். இதெல்லாம் நியாயமே இல்ல. மாப்பிள்ளையே ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் அவரே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க விட மாட்டேன். இதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாமா அவன் எவ்வளவு ஒரு கேடு கெட்டவன்னு? அத புரிஞ்சுக்காம ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த அருண் அருண் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அவன் என்னடி உன மந்திரம் மாயம் போட்டு மயக்கினானோ தெரியலையா அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சீதானால அருணை விட்டு கொடுக்கவே முடியல. இல்லம்மா, அவரை செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அவரோட வேலை முக்கியம் இல்லம்மா. அதுக்காக உன் மாமாவை போய் நான் தான் தப்பு செஞ்சேன்னு அவரை ஒத்துக்க சொல்றியா? அதுவும் செஞ்ச தப்பவே ஒத்துக்க கூடாது. இது மாதிரி ஆள்கிட்ட செய்யாத தப்பு போய் உங்க மாமா எப்படி ஒத்துக்குவாரு? அதை எல்லாத்தையும் நானும் அக்காவும் பாத்துக்கிறோம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல பேக் எடுத்துட்டு அங்கிருந்து சீதா கிளம்புறாங்க. ஏ சீதா, நில்டி, இத போய் மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு பயங்கர கோவம் வந்துரும். நம்ம மீனாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. வேண்டாண்டி, உன் அக்காவோட வாழ்க்கையை நீயே கெடுத்த மாதிரி பண்ணிடாத அம்மா. அப்படி ஒண்ணும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு என் அக்கா வாழ்க்கையும் முக்கியம், என் வாழ்க்கையும் முக்கியம்மா. நானும் அக்காவும் பாத்துக்கிறேன், விட்டு அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க சீதா. என்னது இது, இந்த புள்ள இப்படி பேசிட்டு போறாளே, என்ன பண்றது? உடனே மீனாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு மீனாக்கு கால் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்றாங்க. மீனா, சொல்லுமா, என்ன விஷயமா? என்னடி என்ன விஷயமான்னு சொல்லிட்டு இருக்கிற? இப்பதான் சீதா எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்னடி நடந்துகிட்டு இருக்கு? மாப்பிள்ளை போய் அவ தப்பு பண்ணின்னு சொல்லி மக்கள் முன்னாடி சொல்ல சொல்றா, நீயும் ஆமஞ்சாமி போட்டுட்டு இருக்கியா? அம்மா, நான் சொல்லிட்டேம்மா முடியாதுன்னு. கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாருமா. இருந்தாலும் சீதாவோட வாழ்க்கைக்காக நான் ஒரு தடவை வேணா கேட்டு பாக்குறேன், பாக்கலாமா? ஏ மீனா, அப்படிக்கு எப்படி கேட்டுறாத, மாப்பிள்ளை கிட்ட பெரிய பிரச்சனையாயிரும். சின்ன விஷயமா இருக்கிறது பூதாகரமா வெடிச்சிரும், விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரா, எனக்கும் அதுதாம்மா பயமா இருக்கு. தப்பு செய்யாம போய் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்க சொல்றது பெரிய தப்புமா. அதை கண்டிப்பா அவர் செய்ய மாட்டாரு. இருந்தாலும் சீதா
மீனாக்காக அவ கெஞ்சி கேட்டதுக்காக ஒரு தடவை வேணா கேட்டு பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இங்க நம்ம முத்து கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சோஷியல் மீடியால இந்த பயங்கரமா அந்த வீடியோ சூப்பரா ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால சவாரி வந்த ஆளுகள்லாம் நம்ம முத்துவை பார்த்து பாராட்டிட்டு போறாங்க. வாவ் சூப்பர்ப்பா, அருமையாவும் வண்டியும் ஓட்டுற, மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ற, அருமைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டிட்டு வர போறாங்க. ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சவாரியை இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு சவாரி வருது. முத்து அந்த சவாரியை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஆள் சொல்றாரு, ஏப்பா நீ தானே முத்து? ஆமா சார். எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அந்த வீடியோல பார்த்தேன்ப்பா, செம்மப்பா, சூப்பர்ப்பா. ஏன்பா நீ அந்த அம்மாவோட உயிரை காப்பாத்தி திருடனை புடிச்சு கொடுத்துருக்க, ஆனா நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணின்னு ஒரு வார்த்தை கூட அந்த கான்ஸ்டபிள் சொல்லவே இல்லையேப்பா. எவ்வளவு ஒரு கல் நெஞ்சக்காரன் பாரு, சுயநலவாதி. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க சார். அவன் சரியான கேரக்டரே இல்ல சார், பழி வாங்குற எண்ணம் பிடிச்சவன். அவன் அப்படித்தான் சார் இருப்பான். எனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஆகாது சார் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? கார் பிரேக் கட் ஆனதும் கூட மறைச்சு உன்னை பழி வாங்கணும்னு பாரு, உன்னை இப்படி செஞ்சிருக்கான் பாரு. இவனை என்ன சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சார் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கும் போது, என்னப்பா பண்ண முடியாது, நான் பிரஸ் ரிப்போர்ட்டர் தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா? ஆமா தம்பி, எங்க இதுக்கு சேனலும் இருக்கு, அதே மாதிரி மேகசின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எங்களுதுலயும் வந்துட்டு இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த டிவி சேனல் பேரை சொன்னோன்னு சூப்பர் சார் அப்படின்னு முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதாங்க அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு, ஏன் தம்பி இவ்வளவு நல்லவனா இருக்க, ஆனா உன் பேர் வெளியேறாம அந்த ஆள் மறைச்சிட்டு இருக்கான், அவனை சும்மா விடலாமா? சார் என்ன சார் பண்ண முடியும்? நானும் அவகிட்ட போன் பண்ணி கேட்டேன் சார், இதுதான் போலீஸ் பவர்னு சொல்றான் சார். எனக்கு பயங்கர காண்டாயிருச்சு, வேற ஒன்னும் பண்ண முடியலன்னு நானும் அமைதியா இருக்கேன் சார். என்னத்துக்கு தம்பி அமைதியா இருக்கேன், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சில பல விஷயங்களை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, சார் சூப்பர் சார், ஆமா தம்பி, இது மாதிரி பழி வாங்குறவன சும்மாவே விடக்கூடாது, அவனை பழிக்கு பழி நம்ம வாங்கிதான் ஆகணும். பொதுமக்களுக்காக தான் அவங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்காங்களே தவிர இந்த விஷயம் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியணும், அதுவும் உலகம் பூராமே தெரியணும் தம்பி. நான் சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் சார், தெய்வமா பார்த்து உங்களை எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. இல்ல தம்பி, நான் எப்பயுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பேன், அநியாயத்து பக்கம் நிக்க மாட்டேன். ஓம் பக்கம் நியாயம் இருக்கு, அதனால ஓம் பக்கம் நிக்கிறேன் தம்பி. அதுக்கப்புறம் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, இந்த நம்பர் தான் என்னோட நம்பர், இதுக்கு நீ நாளைக்கு காலையில கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடம் வருது, அங்க இறங்கி போயிடுறாரு அந்த ரிப்போர்ட்டர். அப்ப அப்படியே அந்த விசிட்டிங் கார்டை பாத்துக்கிட்டே முத்து அப்படி மைண்ட் வாய்ஸ் ஓடுது, டே அருண் என்னடா சொன்ன, அதுதான் என்னோட பவர்னு சொன்னேல, இப்ப உன்னோட பவரை எப்படி முடியடிக்க போறான் பாரு. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் உண்டா, இப்ப இது என்னோட காலம், நான் ஜெயிக்க போறேன் பாரு அப்படின்னு முத்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு முத்து வீட்டுக்கு வர்றாரு. அப்பதாங்க மீனா சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, மீனா அப்பதான் அந்த மேட்ரவே ஓபன் பண்றாங்க. எங்க சீதா கால் பண்ணிருந்தாங்க. அப்படியா, என்னவாமா? இல்லைங்க அருண் கால் பண்ணாராமா. அவன் எதுக்கு கால் பண்ணா? இல்லைங்க சீதாக்கு கால் பண்ணிருக்காரு, இந்த சோசியல் மீடியால நீங்க வீடியோ போட்டீங்களா, அது அவருக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சாமா. இதெல்லாம் கேட்ட முத்து சொல்றாரு, நான் செஞ்ச விஷயத்த அவன் சொன்ன மாதிரி பெருமை பேத்திக்கிட்டு இருந்தா, ப்ரமோஷன் வேற கிடைக்கும்னு சொன்னா, அதுக்கு நானும் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசினேன். எதுக்குடா அப்படி சொன்ன, நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அது அவனோட பவர் ஆமா, அதுதான் பவர் அப்படின்னு சொல்றான். அந்த பவரை எப்படி முடியெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லங்க பாவங்க, அவரு ரொம்ப நொந்து போயிருக்காராமா, அவருக்கு ஒரு ஹெல்ப் கேட்டாராமா அப்படின்னு. அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டானா? ஆமாங்க, நீங்க கோவிச்சுக்க கூடாது, இந்த விஷயத்த சீதா என்கிட்ட சொல்றப்போ நானும் பயங்கரமா தாங்க கோபப்பட்டேன். இருந்தாலும் அப்புறம் சீதாவோட வாழ்க்கைன்னு நினைக்கிறப்போ சரி ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டு பாக்கலான்னு சொல்லிட்டாங்க இத கேக்குறேன். நீங்க கோவிச்சுக்காதீங்க பிளீஸ்ங்க, கோச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட மீனா, என்ன விஷயம்னு சொல்லு மீனா, அதுக்கப்புறம் நான் கோச்சுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றேன். அது வந்துங்க, நீங்க அருணுக்கு சாதகமா பேசணுமாமா. ஓ அப்படியா? அப்புறம் என்னது இது, இவர் இவ்வளவு அசால்ட்டா கேக்குறாரே அப்படின்னு யோசனை பண்றாங்க. மீனா, என்ன மீனா இவ்வளவு அசால்ட்டா கேக்குறானேன்னு யோசனை பண்றியா? அச்சா அப்படிலாம் இல்லைங்க, மேல சொல்லு மீனா. அது வந்துங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல சோசியல் மீடியாலயோ ஒரு வீடியோவோ போடணும், அருணுக்கு நீங்க சாதகமா சொல்லணும். என்ன சொல்லணும்? அது வந்துங்க, அந்த திருடனை புடிச்சது அருண் தான், நீங்க அந்த திருடனை புடிச்சத நின்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்க. ஓஹோ அப்படியா? மேல சொல்லு. என்னடா இது, இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க மீனா. என்ன மீனா, சொல்லு மீனா. அதுங்க,
அதான் சொன்னனே. அவருக்கு சாதகமா நீங்க பேசணும். அவரு திருடன புடிச்சப்போ, நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க வேடிக்கை. அவருதான் திருடன புடிச்சாரு அப்படின்னு சொல்லணுங்க. எனக்கும் தெரியுங்க. இது தப்புதான். அருண் செய்றது எல்லாமே தப்புதான். எனக்கு தெரியுது. ஆனா, அருணுக்கு அந்த சோசியல் மீடியால வந்த வீடியோனால ப்ரமோஷனும் கிடைக்காம போயிரும். அதே சமயத்துல சஸ்பெண்ட் ஆகுறது ஆவாரு. இல்லைன்னா வேலை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவரோட வேலைய தக்க வச்சுக்கணும் இல்லங்க. அதனால தாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இது அருணே வந்து கேட்டானா? என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறேன்னு சொன்னானா? இல்லைங்க, சீதா கிட்ட சொல்லி உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. ஓ சூப்பர் அப்படின்னு கையை தட்டுறாரு முத்து. ரொம்ப நல்லா இருக்கு மீனா, ரொம்ப நல்லா இருக்கு. உன பண்ண சொல்லு, அருணே வந்து கேட்க சொல்லு. நான் அதுக்கப்புறம் முடிவு செஞ்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னான்ல, அதுதான் என்னோட பவர்னு சொன்னான்ல. என்கிட்ட ஏன் இப்படி கெஞ்சி வந்து கேட்கணும்? அதுதான் அவன் பவரை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னானே. இப்ப அந்த பவர் எங்க போச்சாமா? இல்லைங்க, நம்ம வாக்குவாதம் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. பாவங்க சீதாவோட வாழ்க்கைங்க. சீதா ரொம்ப முந்தானேத்து அழுதா தெரியுங்களா? எங்க அப்பானா எனக்கு எப்படி எனக்காக செய்வாரு, நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. எனக்கு அதுவே மனசு கஷ்டமா இருந்தது. இதுல வேற அருணுக்கு இப்படி ஆச்சுன்னா பாவங்க சீதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சீதாவோட வாழ்க்கையும் அதுல கலந்துருக்குதுல. என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க? சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எப்ப நம்ம சொன்னோம்? இல்லைங்க, அவ லவ் பண்றால அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு மீனா, அதுக்கப்புறம் உனக்கு இதுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா மீனாக்கு என்னடா இது, முத்து இத்தனை விஷயத்த நம்ம சொல்றோம், கோவமே பட மாட்டேங்கிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு மீனா சந்தேகப்படுறாங்க. முத்து இப்ப என்ன பண்றாருன்னா, நேரா கார் ஷெட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சவாரி வந்தார்ல, அவருக்கு கால் பண்றாங்க. அட சொல்லுங்க முத்து அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்து இனி சும்மா இருப்பாரா? ரிப்போர்ட்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அருண் வந்து சீதா கிட்ட பேசினது. சார், நான் வந்து அந்த திருடனை பிடிக்கல, நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அருண் தான் அந்த திருடனை பிடிச்சான்னு சொல்லி சோசியல் மீடியாலயோ அல்லது பிரஸ் ரிப்போர்ட்டை கூட்டியோ சொல்ல சொன்னாரு சார். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல வேலைக்கு நீ சண்டை போடாம நேரம் என்கிட்ட வந்து கேட்டேன். இதுதான்ப்பா நல்ல சான்ஸ். நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னேன் பாரு, அது கூட இதையும் சேர்த்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சார், இது சரி வருமா? கண்டிப்பா சரி வரும். அவன் உன்னை எதிர்த்துக்கிட்டு அவன் பவர்ன்னு சொன்னான்ல, இப்போ நம்ம மீடியா பவர் என்னன்னு காமிக்கலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு. சூப்பர் சார், சூப்பர் சார், அப்படியே பண்ணிடலாம் சார். இது எப்ப இந்த மீட்டிங் வைக்கலாம்? நாளைக்கே மீட்டிங் வைக்கலாம்ப்பா. ஒரு ஹால் நேம் சொல்லி அங்க நான் ஹாலை புடிச்சிடறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் இங்க வர வைக்கிறோம். நம்ம சொல்லி அவனை மாட்டி விடுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. டன் சார். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சிருப்பா சார்? அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு சார், நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து ஒரு நிமிஷம் முத்து. சார் சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணா, உன் ஒய்ஃப் கிட்ட போய் இதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் பிரஸ் மீட்டிங் வச்சிடறேன். அங்க காலையில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிரு. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்லிரு. இந்த இது வந்து லைவா எல்லா பக்கம் டெலிகாஸ்ட் ஆயிரும்னு சொல்லிரு அப்படின்னு முத்து கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு. சார் கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். எனக்காக இவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்பயுமே நான் நியாயத்து பக்கம் தான் இருப்பேன். நான் யாருன்னு தெரியலப்பா. தெரியும் சார், நீங்க ஒரு பத்திரிக்கையோட ரிப்போர்ட்டர். இல்லப்பா, உங்ககிட்ட நான் சும்மா சொன்னேன். ஆக்சுவலா நான் எழுத்தாணி பத்திரிக்கையோட சீஃப் எடிட்டர்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்ன சார் சீஃப் எடிட்டர்? ஆமாப்பா, என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உன் காருக்கு புக் பண்ணேன். ஆனா உங்ககிட்ட பேசினதுதான்ப்பா தெரிஞ்சது இந்த அருண் இவ்வளவு மோசமான ஆளுன்னு. நானும் ஏகப்பட்ட ஆள்களை பார்த்திருக்கேன். இவனை மாதிரி பழி வாங்குற ஆள் யாருமே இல்லை. ஏன் எங்க பத்திரிகையிலேயே அவனை பத்தி நல்ல விதமான எழுதியிருந்தோம். ஒரு கொலை பண்ண போனவனை காப்பாத்திருக்கான்னு சொல்லி பெருமையா எழுதணும்ப்பா. ஆனா அவனுக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல. நாங்க போட்டதும் தப்பான நியூஸ் தானே, அந்த நியூஸை நாங்க தானே சரி பண்ணணும். அதையும் சரி பண்ணுவோம், உன்னையும் நாங்க அதுல இருந்து மீட்டு எடுப்போம். நீ தான் எல்லாமே செஞ்சேன்னு மக்களுக்கு உணர்த்துவோம், போலீஸ்களுக்கு உணர்த்துவோம். அதுக்காக தான்ப்பா இந்த மீட்டிங். நீ எதை பத்தியும் கவலைப்படாத முத்து, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். நீ நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும், ஓகேவா? ஓகே சார், டன் சார். சரி அப்படியே உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிரு முத்து. சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது மீனாக்கு முத்து கால் பண்றாரு. மீனா பாக்குறாங்க, என்ன இந்த நேரத்துல கால் பண்றாரு அப்படின்னு போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க எங்க மீனா இருக்க? பூ கொடுத்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் அர்ஜென்டாங்க? உங்களுக்கு ஏற்கனவே சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்.
நீங்க சாப்பிடுறீங்களா? ஐயோ மீனா, நான் அதுக்கெல்லாம் கூப்பிடல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் விடு. நீ கேட்டிருந்தேல்ல, அதுக்கான பதில் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நீங்க சொல்லுங்க, என்னாச்சுங்க? நீ சொல்றது கரெக்டா தான் தோணுது. நான் நாளைக்கே இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். அப்படின்னா சோசியல் மீடியால இது சொல்ல போறீங்களா? வீடியோவை வேணா ஸ்ருதி எடுக்க சொல்லலாங்களா? இல்ல மீனா, நான் சோசியல் மீடியால பேச போறது இல்ல. அப்புறங்க, எனக்கு தெரிஞ்ச சவாரி வந்த ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காரு. அவர்தான் வந்து மத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுவும் இந்த விஷயம் லைவா போகுதாமா. இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்லிரு. அப்புறம் நாளைக்கு காலையில 9:05க்கு இந்த லைவ் வரப்போகுது. சீதாவையும் பார்க்க சொல்லு. அதுக்கப்புறம் அந்த எதிரி இருக்கான் பாரு, அவனையும் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க எதிரிக்கு எதிரின்ட்டு, நீங்க இப்படி மனசு மாறுவீங்கன்னு நினைச்சும் கூட பார்க்கல. அதுவும் சீதாக்காக இதை செய்யறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்றாரு, ஆமா இது சீதாக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா சீதாக்காக அப்படின்னு முத்து சொல்றதுக்கு காரணமே சீதாவோட வாழ்க்கைய அருண் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கறத ஒரு உள்குத்து வச்சுக்கிட்டு தான் நான் சீதாக்காக தான் இதை சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. இதை நான் சீதா கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க, நான் சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேங்க. நீங்க வீட்டுக்கு எப்ப வரேன்னு சொல்லுங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு மீனா உடனே சீதாக்கு கால் பண்றாங்க. அதுக்குள்ள முத்து அப்படியே போனை கட் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. டேய், எங்கிட்டியாடா அருண் எதிர்த்துக்கிற? அதுல வேற உன்னோட பவர்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ என் பவரை காமிக்க போறோம் பாரு. என் பவர்னா என்னன்னு இப்ப நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு முத்து நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சீதா மீனா கால் பண்ணதை அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால, அக்கா சொல்லுக்கா அப்படின்னு குசு குசுன்னு பேசுறாங்க. ஏய், ஒரு சந்தோஷமான விஷயம்டி. என்ன விஷயம்க்கா? மாமா அருணை பத்தி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு சீதா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு பிரஸ் ரிப்போர்ட்டை கூப்பிட்டு சொல்லிடுறேன்ட்டாரு. அதுவும் லைவா 9:05க்கோ ஏதோ வருதுன்னு சொன்னாரு. அதுக்கு சீதா கேக்குறாங்க, அக்கா என்னக்கா, எந்த சேனலுக்கா அது? ஏதோ எழுத்தாணியாக்கா? எழுத்தாணி சேனல் தான். அந்த பத்திரிக்கையோட சேனல்ல தான் லைவா வரப்போகுதாமா அப்படின்னு சொல்லவும், ஓகேக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். எல்லாரும் உட்காந்து பாக்கலாம்க்கா. நீயும் வீட்டுல உட்காந்து பாரு. கண்டிப்பா பாக்குற சீதா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அழுது சீதா. இந்த விஷயத்த சீதா அருண் கிட்ட சொன்னோடனே அருண் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. சரி சீதா, இந்த விஷயத்த என்னோட ஹையர் ஆபீசர் கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு அப்பதான் நினைச்சிட்டு இருக்காரு அருண். பாத்தேலடா முத்து, என்னோட பவர் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நான் தந்திரசாலி. நீ வெறும் கோவக்காரன் தான். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் கோவம் தான் பட முடியும். ஆனா என் புத்தியை கொண்டு என்ன வேணாலும் செய்வேண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அருண். மீனா அடுத்ததே அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. சந்திரா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே சந்திராக்கு பயங்கர கோவம் வருது. இதை கேட்டு நம்ம சத்யாவும் பயங்கரமா கோவப்படுறாரு. என்னக்கா, மாமாவை அசிங்கப்படுத்துறியா நீ? ஊருக்குள்ள மாமாவை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே நிமிஷத்துல மாமாவோட இமேஜ் பூரா டேமேஜ் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்க்கா இப்படி பண்ற? இதெல்லாம் வேண்டாம். முதல்ல சீதா வரட்டும், நான் பேசிக்கிறேன். சத்யா, நீ கொஞ்சம் பேசாம இரு சத்யா. வேண்டாம், இது சீதாவோட வாழ்க்கை. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். நீ இதுல பேசாத சத்யா. பரவாயில்ல, மாமாவே சரின்னு சொல்லிட்டாரு. முதல்ல நானும் கோவப்பட்டேன் சத்யா. அப்புறம் சீதாவோட வாழ்க்கை நினைக்கும் போது விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுதான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் இத ஓகேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குமா. என்னடி ஆச்சரியமா இருக்கு? மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்துறதா உனக்கு சந்தோஷமா? ஏற்கனவே சம்மந்தியம்மா தையா தக்கான்னு குதிப்பாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அவ்வளவுதான், உன வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவாரு மீனா. இது வேண்டாம் மீனா, தப்பு பண்ணாத. அருணுக்கு வேலை போயிடுச்சுன்னா சீதாவை அருண் கல்யாணம் பண்ணா எப்படிமா நல்லா வச்சிருப்பாரு. இதுக்காக தான் நான் யோசனை பண்ணி அவர்கிட்ட சொன்னேன். அவரும் இதை யோசனை பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் அவர் சரின்னு சொல்லிட்டாருமா. சரி, இந்த பேச்சு இதோட நிறுத்துங்க. நாளைக்கு காலையில 9:05க்கு எழுத்தாணி பத்திரிக்கையோட டிவி நியூஸ் சேனல் இருக்கு, அதுல வரப்போகுதுமா. எல்லாரும் மறக்காம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் சத்யாக்கு பயங்கர கோவம். என்னம்மா சீதா இப்படி பண்ணி வச்சிருக்கா? பாவம்மா, மாமா ஒரு லேடியை காப்பாத்திருக்காரு மாமா. அந்த லேடி அவங்க குடும்பத்தோட வந்து மாமாக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற மாமாவை கொண்டு போய் டிவில லைவா போட்டு நான் எதுவுமே திருடனை பிடிக்கல, பிடிச்சது பூரா அந்த அருண் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லம்மா, வேண்டாம்மா. நான் சீதாக்கு சப்போர்ட் பண்றது உண்மைதான். ஆனா அதுக்காக மாமா செய்யாத தப்ப எதுக்குமா ஒத்துக்கணும்? டே, எனக்கும் அதுதான்டா. முதல்ல இந்த சீதா வரட்டும், இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீதா வர்றாங்க. சீதாக்கு பலாரும் ஒரு கணப்புல அடி விழுகுது. எதுக்குமா இப்ப அடிக்கிற? சீதா, உன் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே இப்படி வருவேன்னு நினைச்சும் கூட பாக்கலடி. ஏண்டி இப்படி பண்ற? நீ ஏண்டி என் வயித்துல பிறந்தா அப்படின்னு சீதாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யா சொல்றாருமா, விடுமா, அந்த ஆள் பண்ணதுக்கு இவ என்னமா பண்ணுவா? சீதா, முதல்ல அந்த அருணுக்கு கால் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது, இதோட நிறுத்திக்கிங்கன்னு சொல்லு சீதா. அதான் மாமாவே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சீதா, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட
சரியே இல்ல. நீ எப்பயுமே நேர்மையா தானே சீதா இருப்ப. அந்த அருண் கூட பழகி பழகி அவன மாரியே தப்பான வழியில போயிட்டு இருக்க சீதா. வேண்டாம் சீதா. இங்க பாருடா, இன்னொரு தடவ அருண பத்தி ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீ பேசாம இருந்துக்கோ. ஏய், அவன் உன் தம்பிடி. அந்த அருணுக்காக இவனவே நீ எதிர்த்துக்கிறியா? மா, அவர் பாவம்மா, அவர் நல்லவரு. அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எப்பயுமே நியாயத்து பக்கம் நிக்கிற நீ இப்போ அநியாயத்து பக்கம் நின்னுட்டு இருக்க சீதா. மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அவருக்கு வேலை கிடைக்கணும். கொஞ்சம் மாமா விட்டு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னோடனே சத்யா சொல்றாரு, இல்லக்கா, நீ போற போக்கே சரியில்லை சீதா. வேண்டாம். தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. போதும்டா சத்யா. இந்த ஒரு விஷயத்த மாமா விட்டு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. 2 பேரும் சுமூகமாயிருவாங்க. இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். அதான் மாமா ஒத்துக்கிட்டாருல. நீங்க எல்லாம் பேசாம இருங்க அப்படின்னு கோமும் உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னடா இப்படி பேசிட்டு போறா? விடுமா, எல்லாம் காதல் மயக்கத்துல இருக்கா. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இதுல அறிவும் கூட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சத்யா சொல்றாரு. சந்திரா ஜெயராஜ் முன்னாடி போய் நின்னுகிட்டு, என்னங்க உங்க புள்ள இப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்க பெரிய பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து போடுவ போல இருக்கா. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்க அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு. பாக்குறாங்க, முத்துவ காணோம். மாமா, இன்னும் அவர் வரலையா? இல்லம்மா, காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலாம், அப்ப போனதுதான், இன்னும் வரவே இல்லம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்லையே மாமா, எனக்கு நடுவுல போன் பண்ணாரு, பேசினாரு மாமா. ஆனா வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. இருங்க, என்ன நான் போன் பண்ணி கேக்குறேன்ட்டு போன் பண்றாங்க மீனா. ஆனா போன் அட்டன் பண்ணவே இல்ல. இவர் என்ன போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு பயந்துகிட்டு, ஒருவேளை மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சோ அப்படின்னு பயந்துகிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் முத்து போன் எடுத்து, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன்ட்டு போனை வச்சிடறாரு. எங்க நைட்டு வந்துருவீங்களா வீட்டுக்கு? மீனா, அதெல்லாம் வந்துருவோம் மீனா, என் போனை கட் பண்ணிடுற அப்படின்னு கூலா பேசிட்டு இருக்காரு முத்து. முத்து கூலா பேசுறத பார்த்துட்டு, சரி வேற ஏதோ சவாரிக்கு போயிருப்பாரு அப்படின்னு மீனாவும் அசால்ட்டா விட்டுறாங்க. நைட் அவர் வர்றதுக்கே 1 மணிக்கு மேல ஆயிருது. மீனா முத்து வந்த பின்னாடி கேக்குறாங்க, என்னாச்சுங்க இவ்வளவு லேட் ஆச்சு? இல்ல மீனா, சவாரி போயிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. சாப்பிடுங்க. இல்ல மீனா, நான் அங்கேயே சாப்பிட்டேன் அப்படின்ட்டு படுத்துறாரு முத்து. ரொம்ப டயர்டா இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் காலையில 6 மணிக்கே எழுந்திரிச்சிடறாரு. மீனா காஃபி போடுறதுக்குள்ள மொட்டை மாடிக்கு போய் குசு குசு குசுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. மீனா முத்து இங்க கீழே காணோன்னு மேல மொட்டை மாடிக்கு வர்றாங்க. யாரு கூடயோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு கூடங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அது ஒண்ணு இல்ல மீனா, இன்னைக்கு 9 மணிக்கு பிரஸ் மீட் இருக்குல்ல, 7:34 என்ன வர சொல்லியிருக்காங்க மீனா. நான் முதல்ல கிளம்பணும். நான் குளிச்சிட்டேன் ஆல்ரெடி. நான் போய் பரப்பிட்டு போறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க பார்த்து பேசுங்க, அதுல சீதா வாழ்க்கையும் அடங்கி இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, மீனா, நான் சீதா வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். சரி மீனா, நான் போய் ரெடி ஆயிட்டு போறேன். ஏன்னா 7:34 அங்க இருக்கணும். மணி இப்பவே 6:45 மேல ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் மீனா. சரிங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான்லாம் பேசிக்குவோம் மீனா அப்படின்ட்டு முத்துவும் அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புன பின்னாடி முத்து, மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமா லைவா வர்றேன், ஒழுங்கா பேசணும்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட முத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரிடா முத்து, பார்த்து பேச அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முகமே சரியில்லாம இருக்கு அண்ணாமலைக்கு. என்னாச்சுப்பா? இல்லடா, நீ எந்த தப்புமே செஞ்சதில்ல. ஆனா எப்பயுமே நீ தான் தப்பு செஞ்ச மாதிரி மாட்டிக்கிற. எப்பயுமே இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் செய்யற தப்ப கடைசியில நீ தான் செஞ்சதா பழி உன் மேல விழுகுது. இது மாதிரி ஏன் நடக்குதுன்னு எனக்கு கவலையா இருக்குடா. இதுவும் தொடர்ந்துகிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு அண்ணாமலை சொல்றப்ப, அப்பா அப்பா, அது போன மாசம்ப்பா, இது இந்த மாசம். இனிமேல் முத்து தான்ப்பா கெத்து. நீங்க சொல்ற மாதிரி வேற ஒருத்தன் செய்யற தப்ப இந்த முத்து என்னைக்குமே இனி ஏத்துக்க மாட்டான். இதெல்லாம் கேட்ட மீனாக்கு பயமா இருக்கு. ஐயோ, அங்க போய் ஏதாச்சும் உளறிடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் வர்றேன் மீனா, வரேன் அப்படின்ட்டு போகும்போது மீனா வழி அனுப்புற மாதிரி கூடவே கீழேயே வந்துட்டு முத்து கிட்ட மீனா சொல்றாங்க. முத்து கார்ல ஏறிறாரு. அப்பயும் சொல்றாங்க, ஏங்க பார்த்து பேசுங்க, மாமா கிட்ட நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்குதுங்க. ஏய் மீனா, அதெல்லாம் சும்மா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து முத்து கிளம்புறாரு. மீனாவும் உருக்குன்னு தான் இருக்காங்க. இருந்தாலும் மீனா யோசனை பண்றாங்க, இல்ல இல்ல சொல்ல மாட்டாரு, சீதாவோட வாழ்க்கையை நினைச்சிட்டு சீதாக்காக தான் இதெல்லாம் செய்வாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. வண்டியை டிரைவ் பண்ணிட்டு முத்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. சாரி மீனா, உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. இது என்னோட வாழ்க்கை இல்ல, நம்மோட வாழ்க்கைக்காக தான். இது சீதாவோட வாழ்க்கை, 2 வாழ்க்கைக்காக தான் இதை நான் செய்யறேன். சாரி மீனா, நீ சொன்னதை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்ததே அந்த
எடிட்டருக்கு கால் பண்ணி, சார் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. எப்பா நான் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு சார். எல்லாமே ரெடி சார். நீங்க எத்தனை மணிக்கு சார் வருவீங்க? நான் ஒரு 8:15க்கு வந்துருவேன்ப்பா. ஓகே சார், நீங்க 8:15க்கு வர்றப்போ எல்லாமே ரெடியா இருக்கும் சார் அப்படின்ட்டு பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாரு முத்து. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டிங் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. மணி 9:05 ஸ்டார்ட் ஆகுது லைவும். அருண் அவங்க அம்மாவும் 2 பேரும் இந்த டிவில லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க ஹையர் ஆபீசருக்கு அவங்க கூட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அருண் கால் பண்ணி இந்த லைவ பார்க்க சொல்லியிருக்காரு. சீதாவும் ரொம்ப ஆர்வமா இந்த லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சந்திராவும் சத்யாவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த லைவ பார்த்துட்டு இருக்காங்க. ச்சே, மாப்பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்துறா, சீதாக்கு ஏன் இந்த புத்தி வந்தது அப்படின்னு அவங்க வேற கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் கரெக்டா அந்த லைவ் ஸ்டார்ட் பண்றப்போ வந்து உட்காந்துக்கிறாங்க. டிவி போட்டு அண்ணாமலையும் பக்கத்துல உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா தான் செம்ம காண்ட்ல இருக்காங்க. எவனோ ஒருத்தனுக்காக இவன் செஞ்சதை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் செஞ்சதா சொல்றான், இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்களும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த லைவ் வேற பாக்குறீங்களாக்கும் அப்படின்னு மனோஜ் கிண்டல் அடிச்சுட்டு அங்க இருந்து போறாரு. ஏற்கனவே டிவில நிறைய ஆட் வேற கொடுத்துருக்காங்க. முத்து வந்து லைவா பேச போறாரு அப்படிங்கிற ஆடா. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஹெட்டிங் என்னன்னா, முத்துவின் உண்மை முகம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க வேற போட்டு அந்த அந்த ஆட வேற கொடுத்துருக்காங்களா. மக்கள் எல்லாரும் செம்ம கியூரியஸா இருக்காங்க, முத்து என்ன சொல்ல போறாருன்னு. அப்புறம் லைவ் வருது. சீதா லைவ் வந்தோடனே அம்மா மாமா பேசுறாரு பாரு பாரு அப்படிங்கிறாங்க. என்னத்த போய் பாக்குறது போ அப்படின்னு செம்ம காண்டுல சந்திராவும் இருக்காங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட வீடியோவை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவை போடணும்னே ஐடியா இல்ல, என் தம்பி சம்சாரம் தான் இதை போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரிங்க, நான் வளவளன்னு இழுக்க விரும்பல, நான் நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அருண் என்னடானா பேட்டி கொடுக்கறாரு, அவருதான் அந்த திருடனை பொடிச்சதா பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதாவது நான் போடல, என் தம்பி சம்சாரம் போட்ட வீடியோ அது. அதுல அந்த லேடியோட உயிரை நான் காப்பாத்தினேன்னு சொல்லி அவங்க எனக்கு மரியாதை கொடுத்து 2 பவுன் செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. இதுல எது உண்மைன்னு நீங்க ஒரே குழப்பமா இருப்பீங்க. இதுல எது உண்மை நான் சொல்றதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதாவதுங்க, இந்த அருணுக்கும் எனக்கும் இப்போ மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எங்க 2 பேத்துக்கு இடையில தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதாவது நல்ல விதமா நினைச்சிடாதீங்க, நான் கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நானும் அந்த அருணும் எப்படி மீட் பண்ணோம் நான் சொல்லணும்ல, அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதுக்கான சாட்சி வேணும்ல, அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். தாத்தா பாட்டி 2 பேரும் வாங்க அப்படின்னு அந்த தாத்தா பாட்டி 2 பேரும் செருப்பு தைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இவரை என்னோட சொந்த தாத்தா பாட்டிய நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இவங்களுக்கு பையன் இருக்கிறான், பேரன் பேத்தி எல்லாரும் இருக்காங்க. ஆனா இவங்கள அனாதையா விட்டுட்டனால பிளாட்பாரத்துல செருப்பெல்லாம் தைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டிக்கு அடிக்கடி நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பேன். அன்னைக்கு நானும் என் மனைவியும் வந்திருந்தப்போ அப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த அருணை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அருண் வந்து தாத்தா பாட்டிய அடிச்சது, அதுக்கப்புறம் பாட்டிய புடிச்சு தள்ளி விட்டது, தாத்தாவை தள்ளி விட்டது, பாட்டிக்கு தாத்தாக்கெல்லாம் அடிபட்டது, அந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த தாத்தா கீழே விழுந்து ரத்தம் வருது அப்படிங்கிற கோபத்துலதான் நான் அருணை அடிக்க போய் கைய ஓங்குனா. ஆனா அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் எப்ப போனாலும் என்னை பழி வாங்குற மாதிரியே ஆர்சி இருக்கா அது இருக்கான்னு மிரட்டி என்னோட வேலையை பூரா கெடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவாரி வந்தாரு. அந்த சவாரிக்கு அவசரமா போகணுங்கிறதுக்காக இவர் ராங் ரூட்ல போவார்ல, அந்த சவாரிக்கு வந்த ஆளையும் கூப்பிட்டு அவரையும் நிக்க வைக்கிறாரு. ராங் ரூட் ஏன் போன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அருண் என்ன பண்ணாருன்னு சொல்லி உங்க வாயாலே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரையும் சொல்ல சொல்றாரு. அவரும் நடந்த விஷயத்துல பூரா சொல்றாரு. அருண் எவ்வளவு ரூடா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, சார் நான் போனது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனா இவர் ஒரு அவசரமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு ராங் ரூட்ல போறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. இவரை கொண்டு போய் நான் ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷனும் மறந்துட்டேங்க, அங்க கொண்டு போய் விடணும்னு நான் நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க மக்களே அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா, இந்த லைவ் நடந்துட்டு இருக்குதுல்ல, அந்த லைவ் வந்து டிவில மட்டும் ஓடிட்டு இல்ல, எல்லா சோசியல் மீடியாலயும் இந்த லைவ் ஓடிட்டு இருக்கு, அந்த பத்திரிக்கையோட சேனல்ல இருந்து. அப்ப எல்லா மக்களுமே முத்து செஞ்சதுதான் கரெக்ட், முத்து செஞ்சதுல தப்பு இல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இந்த 2 பிரச்சனையிலயும் எனக்கு அந்த போலீஸ் மேல செம காண்டாயிருச்சு. இருந்தாலும் அவரை பகச்சிக்க கூடாதுன்னு நானும் அமைதியா தான் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், அவருக்கான மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிதான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்னோட காரை எவனோ ஒருத்தன் பிரேக்கை கட் பண்ணி விட்டான். அதுல ஆயில் லீக் ஆயிட்டு இருந்தது. எனக்கு அது தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்து ஓட்டிட்டு இருக்கும் போது தெரிஞ்சது எனக்கு பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு. அதனால குழந்தைங்க ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க, அந்த ஆட்டோல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பினங்க. கரெக்டா ஒரு 2 வீலர் மேல இடிச்சு
கார் நின்றுச்சு. ஆனா அந்த டூ வீலரு இந்த அருணோடதுன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஜெயில்ல புடிச்சு போட்டாரு. நான் தான் தப்ப பண்ணேன்னு சொன்னாரு. நானும் எவ்வளவோ தடவை சொன்னேன். நிஜமாலே பிரேக் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதனால தான் வந்து உங்க வண்டியில இடிச்சேன்னு அவரு கேட்கவே இல்ல. என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என்னோட லைசன்ஸவே கேன்சல் பண்ண வச்சுட்டாருங்க. அப்போ அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேக்குறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? முதல் 2 இதுக்கு ஆதாரம் வச்சீங்களா? இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அப்படின்னு கேட்கும். ஆதாரம் இருக்குங்க. அதனால தாங்க இவ்வளவு தைரியமா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் என்ன வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. பார்த்தா அந்த கையில அடிபட்டு வந்தாருங்களே கான்ஸ்டபிள், இந்த வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்தார்ல அந்த கான்ஸ்டபிள் என்ன வர்றாரு. இதே நேரத்துல அருணும் இந்த லைவ் ஷோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் அண்ணன் வந்தோடனே போச்சு போ வச்சு செஞ்சுட்டான்டா அப்படின்னு நினைச்சு கடுப்புல இருக்காரு. மறுபடியும் இந்த சீன் முத்து இருக்கிற இடத்துக்கு வருது. கான்ஸ்டபிள் அண்ணன் கிட்ட சொல்றாரு, ஆனா உண்மையை சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னோடனே கான்ஸ்டபிளும் ஒண்ணு விடாம உண்மை சொல்றாரு. ஆமாங்க, நான் வண்டி எடுத்துட்டு போகும்போது பிரேக் இல்லாம இடிச்சு என் கையில அடிபட்டுச்சு. நான் கட்டெல்லாம் போட்டிருந்தேன். அருண் சார் கிட்ட இந்த விஷயத்த போய் சொன்னேன். கூடவே மெக்கானிக்கையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த மெக்கானிக் தான் இதை சரி பண்ணாரு. அதனால அவர் அருண் கிட்ட அந்த மெக்கானிக் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இது வேணும்னே யாரோ ஒருத்தர் இந்த வயரை கட் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா பிரேக் ஃபெயிலியர்னால தான் இந்த வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. ஆனா அருண் என்ன சொன்னாருன்னா, பரவாயில்ல அவனுக்கு தான் லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு. இனி போயெல்லாம் சொல்ல முடியாது. அவன் இப்ப தப்பு வேணா செய்யாமல இருக்கலாம். ஆனா முதல்ல தப்பு செஞ்சான்ல அதுக்கான தண்டனை இப்ப அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோனேவே அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அருண் மேல கோவப்படுறாங்க. இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்றாங்க, பொறுமையெல்லாம் உட்காருங்க. இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு வர்றேன். நான் எதுக்காக இந்த மீட்டிங் போட்டனோ அதுக்குள்ளேயே நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதாங்க ஹைலைட், நான் இப்ப சொல்ல போறதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ஆரம்பிக்கிறாரு. நான் பேசாம வண்டியில போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள ஓடுனா ஒரு அம்மா சத்தம் போட்டாங்க. நானும் உள்ள போய் அந்த திருடனா பிடிக்கிறதுக்காக போனா அந்த அம்மாவை கொல்றதுக்கு அந்த திருடன் ட்ரை பண்றான். நான் அவனை அடிச்சு துவைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் வந்தா. நான் அந்த அம்மாவை காப்பாத்திட்டு அந்த திருடனை அடிச்ச உடனே கப்புன்னு வந்து அருண் புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டான். நான் அந்த அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். அந்த கான்ஸ்டபிள் அருண் கூட்டிட்டு போயிட்டாரு. நானும் விட்டேன். ஆனா அடுத்த நாள் பார்த்தா நான் அந்த திருடனை யாரோட உதவி இல்லாம நான் மட்டும்தான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிட்டு. நான் அந்த வீடியோல பார்த்த பின்னாடிதாங்க எனக்கே காண்டாச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சது நானு. ஆனா அவரு நான் மட்டும் தான் புடிச்சேன்னு சொன்னாரு. நான் கேக்குறது இந்த பெருமை இதெல்லாம் சொல்லிங்க. என் கூட ஒருத்தர் வந்து புடிச்சாரு, நானும் அவரும் தான் புடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூட பரவாயில்ல. நான் மட்டும்தான் அந்த திருடனை புடிச்சேன்னு சொன்னாருல, அதுதான் காண்டாச்சுங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கோபம் வந்தது. சரி அருணுக்கே போன் பண்ணி இதை கேட்கலான்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு. அது என்ன பதில்னு என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, இருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூட போன்ல பேசுறப்போ அந்த போன்ல ரெக்கார்ட போட்டிருப்பாரு முத்து. அதை அப்படியே காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த ரெக்கார்டை கேக்குறாங்க. ஆமாண்டா சொல்ல முடியாது, நான் தான் செஞ்சேன், இதுதான் என்னோட பவர், இப்ப புரிஞ்சுக்கிட்டே எங்க பவரை அப்படின்னு சொல்றாருல அருண். அது வந்து அங்க இருக்க ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே கேக்குறாங்க. செம்ம காண்டாகுறாங்க. அருண் இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் போலீஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இந்த லைவ் ஷோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பயங்கர கோவப்படுறாங்க. இதுல வேற டிஎஸ்பியும் இந்த லைவ பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்புறம் முத்து பேசிட்டு இருக்காரு. அமைதி அமைதி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதையும் நான் மேல இன்னொன்னு இருக்கு, அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் காப்பாத்தின அந்த அம்மா எனக்காக எனக்கு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக பூ பழம்லாம் கொண்டு வந்து 2 பவுன் செயின் கொண்டு வந்து எனக்கு மரியாதை செலுத்தினாங்க, நன்றி சொன்னாங்க. என் அம்மாக்கும் கூட நன்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதை என் தம்பி ஒய்ஃப் வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டாங்க. இதுதாங்க நடந்தது. எனக்கு இதை நான் தான் செஞ்சேன்னு ஊரு பூரா சொல்லி பெருமையா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், அவரு செய்யாத ஒரு செயலுக்காக அவருக்கு எதுக்கு ப்ரமோஷன்? நான் கேக்குறது அதான், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கிட்டே கேட்கவும் அங்க ஜேர்னலிஸ்ட் அங்க வந்தவங்க அப்புறம் பார்வையாளர்கள் எல்லாருமே இல்ல அந்த அருணுக்கு பதவி உயர்வு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுந்துச்சு கேக்குறாரு, இது எப்படி நான் உண்மைன்னு நம்புறதுங்க? நீங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோவை போட்டீங்கல்ல, அது உங்களோட ஏற்பாடாம் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நீங்க கேக்குறது
அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே செல்வம் ஒரு லேடியை காப்பாத்துனாங்கல்ல, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நம்ம முத்துக்கு வந்து மரியாதையில செஞ்சுட்டு போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் வர்றாங்க. அப்பதாங்க அந்த லேடி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றாங்க, இந்த முத்து தம்பி மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோட நின்னு உங்க முன்னாடி பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இவங்க எல்லாரும் அருண் அருண்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவரு எந்த ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணல. முத்து தம்பி தான் வந்து எனக்குள்ள ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த திருடனை புடிச்சு அடிச்சு உதைச்சு அந்த போலீஸ் கிட்ட கொடுத்தாரே தவிர அந்த போலீஸ் எந்த ஒரு விஷயமே செய்யல. அவரு முத்து அடிச்சு தள்ளி விட்ட அந்த திருடனை தான் அந்த அருண் கூட்டிட்டு போனாரே தவிர அவரு எதுவுமே செய்யல. அப்புறம் எதுக்குங்க அவருக்கு ப்ரமோஷன்? அப்படி ஏதாச்சும் அந்த திருடனை பிடிச்சவங்களுக்கு செய்யணும்னா முத்துக்கு தான் செய்யணும், அவருக்கு தான் ரிவார்டு கொடுக்கணுமே தவிர அருணுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த லேடி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு போறாங்க. முத்து வீட்டுல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இப்படி சொதப்பிட்டாரா அப்படின்னு கடுப்புல இருக்காங்க மீனா. ஆனா தன்னை அறியாமைய விஜயா கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து செய்யறதெல்லாம் பார்த்துட்டு, மா என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அந்த லைவ் பார்த்துட்டு அப்படியே பேசாம மௌனமா இருந்துக்கிறாங்க. இவன் ஒரு லூசு பையன் மாதிரி உளறிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சொல்றாரு, டே நீ எழுந்திரிச்சு முதல்ல போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா? ஆமாண்டா, என் பையன் எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்த செஞ்சிருக்கிறான். அவனை பாராட்டலைனாலும் பரவாயில்லடா, அவனை சும்மா திட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் வேலையை பாருப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. மீனா சொல்றாங்க, மாமா என்ன மாமா பண்ணி வச்சிருக்காரு? இப்படி சொன்னா நம்ம சீதாவோட வாழ்க்கை என்னாகும்? ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு சீதாவோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு. அது இப்பதான் மாமா புரியுது. சீதாவை அருண் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணல, அவ அருண் கூட இருந்து பிரியணுங்கிறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு மாமா. இவன் நம்மளது பெரிய தப்பா போச்சு, இப்ப அருணோட வாழ்க்கையே போயிருச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க மீனா. இதெல்லாம் பார்த்து நம்ம சீதாவும் செம்ம காண்டாகிறாங்க. மாமா இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சந்திரா சொல்றாங்க, இப்பதான் என் மாப்பிள்ள, இவரு தான்டா என் மாப்பிள்ள. சத்யா சொல்றாரு, ஆமாமா மாமா சொல்றது கரெக்ட் தான், மாமா எந்த ஒரு தப்பும் செய்யல, திருடனை புடிச்சு கொடுத்ததுக்காக நான் மட்டும் ஒருத்தரை பிடிக்கல, வேற ஒருத்தரும் கூட சேர்ந்ததுனால பிடிச்சேன் அந்த திருடனா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே, அவரே தான் பிடிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டால வேணும் அப்படின்னு சொல்றாரு சத்யா. அதுக்கு சீதா சொல்றாங்க, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன், மாமா இப்படி ஏமாத்துவார் நினைக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீதா. அடுத்ததே முத்து ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, இவ்வளவு கேட்டீங்கல்ல, இன்னொரு விஷயத்தையும் கேட்டுருங்க, இதுதான் ஹைலைட்டுக்கு மேல ஹைலைட். என் சம்சாரத்தோட தங்கச்சிய அந்த அருண்கிற ஆள் விரும்புறாரு. ஆக்சுவலா என் சம்சாரோட தங்கச்சி சீதா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அருணுக்கு உதவி செய்யவே இல்லை, நான் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அருண் தான் அந்த திருடனை அடிச்சு துவைச்சு தூக்கிட்டு போனாரு அப்படிங்கறத நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மீட்டிங்க போட்டு சொல்லணுமாமா, அவரு ப்ரமோஷன் வாங்கிட்டு போவாராமா. இது என்ன நியாயம்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கிட்டே கேக்குறாங்க. அப்போ ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க, அருண் செஞ்சது தப்பு தான், அவருக்கு பதவி உயர்வும் கிடைக்க கூடாது, அதே மாதிரி இடைக்கால பணி நீக்கமும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வலியுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த டிஎஸ்பி உடனே கால் பண்ணி, அருண் இது மாதிரி போய் சொன்னதுனால அவருக்கு பதவி உயர்வு கொடுக்க கூடாது, அதே சமயத்துல 6 மாசத்துக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்ய வேணும் அப்படின்னு உத்தரவிட்டுறாரு. அவ்வளவுதான் போச்சு. இந்த விஷயம் நம்ம அருணுக்கும் தெரிஞ்சிருது. அந்த லைவ் முடியறதுக்குள்ளேயே அருணுக்கு மறுபடியும் சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துருது. இனி பதவி உயர்வுங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு உனக்கு இல்லடா தம்பி அப்படின்னு வேற அந்த ஆர்டர்லயே கொடுத்திருக்காங்க. செம்ம காண்டாகிறாரு அருண். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீதாக்கு கால் பண்ணி சீதாவா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சீதாவும் புலம்புறாங்க. இப்போ முத்துவ காமிக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்றாங்க, நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, நானா போய் வம்புக்கு அந்த ஆளு கிட்ட போகவே இல்லைங்க, அவர் தான் வஞ்சகம் வச்சுட்டு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க தான் ஏன்னா இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு ஆனா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த ஜேர்னலிஸ்டுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு முத்து. பார்த்தா மீனா செம்ம கோவத்துல இருக்காங்க, செம்ம காண்டு. முத்துவை பார்த்த உடனே செம்ம கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க மீனா. ரவி முத்துவை பார்த்தோன்னே, டே முத்து சூப்பர்டா, செம்மையா பேசுறடா, இனிமேல் அந்த அருண் உன் சைடே தலை வச்சும் கூட படுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு ரவி. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா முத்து நீங்க செஞ்சதுதான் கரெக்ட், அது என்ன ஒருத்தர் ஒண்ணு செஞ்சா இன்னொருத்தர் அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு போறது, இது தப்பு இல்ல, நீங்க செஞ்சதான் கரெக்ட் முத்து
முத்து. அப்படி சொல்லு பலகுரலு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ என்னப்பா சொல்ற? முத்து நீ செஞ்சதான் கரெக்டா. அந்த ஆள் இத்தனை துரோகம் பண்ணியிருக்காரு. அவருக்கு போய் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. மீனாவோட தங்கச்சியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்குற மாதிரி அவனுக்கு சாதகமா பண்ணிட்டு இருந்தா நம்ம விடக்கூடாது முத்து. எங்கெங்க நேர்மையா இருக்கணுமோ அங்கங்க நேர்மையா இருந்துதான் ஆகணும். இந்த விஷயத்த நீ விட்டு கொடுக்க கூடாது முத்து. நீ செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும் போதே, டே முத்து வெளியே வாடா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதுன்னு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. கிச்சன்ல இந்த மீனா இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ஹாலுக்கு முன்னாடி அந்த வாசல் இருக்கும்ல, அங்கதான் நின்னுட்டு இருக்காரு அருண். வாடா வெளியே முத்து அப்படிங்கிறாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி நக்கலா முத்து கேக்குறாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சட்டையை புடிச்சு அடிக்க போறாரு. காலை ரெண்டே புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா, நீ இருந்தேன்னா என் வாழ்க்கையை கெட்டு போயிரும்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா முத்து அடியே வாங்க மாட்டேங்கிறாரு. இவர் குத்த போனா கீழே குமிஞ்சுக்கிறாரு, சைட்ல குத்த போனா அந்த ரைட் சைடு போயிடுறாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. செம்ம காண்டாயி சட்டையை புடிச்சிட்டு, டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் என்னோட பவர் எப்படி யூஸ் பண்ண போறேன் பாத்தியா அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து அதுவும் இவன் மேலே கைய வைப்பா. டேய் அவனை அடிடா திருப்பி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா இருந்தா கடைசியில நம்ம விஜயா பேசுறாங்க. அம்மாவா அப்படின்னு முத்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அவன் உன்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், நீயும் அவனை திருப்பி அடிக்காம பேசாம நின்னுட்டு இருக்க. முதல்ல போட்டு அடிச்சு எடுறா, போடுறா குத்து ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். முத்து சும்மா நங்கு நங்குன்னு முகத்துல குத்துறாரு. மூக்குல உடச்சு விட்டுறாரு முத்து. அருள் அப்படியே மூக்க புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. என்ன பாக்குற? நீ பேசுறதுக்கெல்லாம் நான் சும்மா இருந்துகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு சீதாக்கும் கல்யாணமே நடக்காதுடா. உன்னை விடவே மாட்டேன். ஏன்னா நீ நல்லவனா இருந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ ஒரு சைக்கோ பாத்துடா. உனக்கு போய் சீதாவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. டேய் சொன்னேன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும் போதே மீனா ஓடி வந்து எங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கங்க அருண் போகுங்க, நீங்க அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போங்க முதல்ல அப்படின்னு சொல்லவும், நீங்க முதல்ல விடுங்க. டேய் உன்னை நான் விட மாட்டேன்டா, இப்பவே போட்டுல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுறாரு. அத பார்த்துட்டு அண்ணாமலைக்கும் ரவிக்கும் பயங்கர கோவம் வந்துருது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ரவி சொல்றாரு, நீ இப்ப போலீஸ் கூட இல்ல, கண்ணை நீட்டினா போய் ஜெயில போய் களி தான் திங்கணும். டிவி நியூஸ்ல பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு பாரு. உனக்கு 6 மாசத்துக்கு வேலையே இல்லாம நீ வெட்டி ஆபீசர்னு ஓடிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல துப்பாக்கி இறக்கு அப்படிங்கிறாரு ரவி. அதுக்குள்ள நம்ம ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அப்பயும் சும்மா அடங்குறாரா இந்த அருண்? இல்ல நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த முத்துவை கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருது. அருண் துப்பாக்கியும் கையுமா இருக்கிறத இன்ஸ்பெக்டர் முதல் கண்டு கான்ஸ்டபிள் எல்லாருமே பாத்துறாங்க. முதல்ல அருண் கிட்ட இருக்க துப்பாக்கியை இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எப்படி உனக்கு பதவி போன பின்னாடி கன் எல்லாம் முதல்ல கிடைச்சது, உன்னை இப்பயே அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அருணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. டே போய் நீ நல்லா கழுத்தினிட்டு மெதுவா பொறுமையா ஜெயில இருந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வா, அதுக்குள்ள நான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஓடுறாரு அருண். அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மேலும் மேலும் போய் தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க அருண், மறுபடியும் அவனை அடிக்க போனீங்கன்னா இன்னும் தண்டனை அதிகம், அது உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேல நீங்க பேசாம அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை அங்க இருந்து போலீஸ் எல்லாம் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அருண் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப சந்தோஷமா இருக்காரு முத்து. அப்பதான் நிம்மதியா உட்காந்து டிவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பாக்குறாரு முத்து. வீட்டுல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நியூஸ் ஓடுது. அதுல ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, டிராபிக் கான்ஸ்டபிள் அருணோட உண்மை முகம் வெளிவந்தது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, முத்து உன்னை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, நீ என் மகன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. அப்பா இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்து சந்தோஷமா இருக்காரு. மீனாவும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செஞ்சதான் தப்பு, நம்மளே நம்ம வீட்டுக்கார அபாண்டமா பொய் சொல்லிட்டோம், இது தப்பு தானே அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. முத்துக்கிட்ட வந்து அவங்களும் சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல மீனா விடு, சரி அருணோட முகத்தை பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேல, அவன் எவ்வளவு பெரிய கெட்டவன், அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுக்கு மீனா சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, இந்த அருண் சீதாவோட வாழ்க்கையில வரவே வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டுங்க, அதுக்கப்புறம் சீதா மனசு மாறட்டும், அதுக்கப்புறம் என்ன நாள் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆனா சீதா தான் கொலை காண்டுல இருக்காங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டாரு அருண், இது எல்லாமே மாமானாலதான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. மாமாட்ட 2ல 1 கேட்கணும் அப்படின்னு கோவத்துல வேற இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.